ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம 1/2 கிலோ நாட்டுக்கோழியை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே நல்லா ஊறட்டும். அடுத்ததா ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாங்க. சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம். அதை போட்டு இப்ப நல்லா பொன்னிறமா ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. பாருங்க, இப்ப நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுருலாங்க. ஒரு 40 கிராம் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ப 4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகம் வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஆறனதுக்கு அப்புறமா இப்ப மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 1/2 மூடி தேங்காயை சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாங்க. இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கோழிக்கறியை எடுத்து இந்த குக்கர்ல போட்டு ஒரு வதக்கி விட்டுறலாங்க. அடுத்ததா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா எடுத்து இதுல ஊத்திடலாங்க. கூடவே கொஞ்சமா தண்ணி ஊத்திடலாங்க. ஆல்ரெடி நம்ம கோழிக்கறியில உப்பு சேர்த்திருக்கோங்க. அதனால இப்ப கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. இப்ப நம்ம 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா இப்போ பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்க, 1/2 மூடி தேங்காயை நல்லா அரைச்சு வச்சிருக்கோம். இப்போ அதையும் இதுல சேர்த்து நல்லா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்ப தாளிப்புக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா கடுகு சேர்த்துடலாங்க. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நமக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வெந்துட்டு இருக்க இந்த குழம்புல இந்த தாளிப்பு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 5 விசில் வர வரைக்கும் இது நல்லா வேகட்டுங்க. சாப்பாடு, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த நாட்டுக்கோழி குழம்பு. 5 விசில் வந்ததுக்கு அப்புறமா மேலால கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாங்க. இப்ப பாருங்க, ரொம்ப காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.